கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மோவாபியரை விளக்குங்கள் என்ற தலைப்பிலே ஒரு செய்தியை தியானிக்கப் போகிறோம். இந்த செய்தியிலே மோவாபியர்கள் என்பவர்கள் யார், அவர்களுடைய சுபாவங்கள் என்ன, அந்த மோவாபியர்களுக்கு எந்தெந்த விதமான நியாய தீர்ப்புகளை கர்த்தர் கொடுத்தார், இந்த மோவாபின் ஆவி உடைய ஜனங்களாக இருக்கின்றதான மக்களை எந்தெந்த விதமாக தேவன் நியாயம் தீர்ப்பார் என்பதை இந்த செய்தியில் தியானிக்கப் போகிறோம். இந்த செய்தியை தேவனாகிய கர்த்தருடைய கிருபையுள்ள கரங்களிலே கொடுத்து ஜெபிக்கலாம். அன்பின் தெய்வமே, கர்த்தாவின் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். மோவாபியரின் ஆவியை விளக்குங்கள் என்ற இந்த செய்தியில மோவாபியர்கள் பற்றியும், அந்த ஆவிகள் எப்படிப்பட்டவைகள் என்பதை பற்றியும், அவைகளை நீர் எப்படியெல்லாம் தண்டித்தீர் என்பதையும் நாங்கள் தியானிக்க போகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு இந்த சத்தியங்களை வெளிப்படுத்தி தாரோம். இந்த மோவாபியரிடத்திலே கிரியை செய்ததான பிசாசின் ஆவிகள் இன்றைக்கு மனிதரிடத்தில் கிரியை செய்கிறது. இது எப்படியெல்லாம் எங்களுக்கு விரோதமாக வரும், அதை எப்படியெல்லாம் நீர் நியாயம் தீர்ப்பீர் என்பதையும் எங்களுக்கு சொல்லித்தாரோம். இந்த மோவாபின் ஆவிக்கு விரோதமாக பரிசுத்த ஆவியானவர் இறங்கி கிரியை செய்கிறபடினாலே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த சத்தியங்கள் எல்லாம் எங்களுக்கு வெளிப்படுத்தி தாரோம். இதில் இருந்து தப்பித்துக் கொள்ள, இந்த மோவாபின் ஆவிக்கு விலகி எங்களை காத்துக்கொள்ள உதவி செய்யும். நம்முடைய மேன்மையான நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும் இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த மோவாபியர்கள் என்பவர்கள் யார் என்பதை பார்க்கும் பொழுது, இந்த மோவாபின் ஆவி என்ற தலைப்பில் ஏற்கனவே ஒரு செய்தியை, ஒரு விளக்கமான செய்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் இந்த மோவாபியர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே போகும் பொழுது எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தள்ளினார்கள் என்பதை இந்த செய்தியிலே பார்க்க போகிறோம். இந்த மோவாபியர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று பார்க்கும் பொழுது, இந்த மோவாபியர்கள் லோத்தின் பரம்பரையிலே லோத்தின் பிள்ளைகளாக இருக்கிறார்கள். மோவாபியர்கள், அம்மோனியர்கள், இந்த இருவரும் லோத்தின் பிள்ளைகள். தேவன் அந்த சமபூமியின் பட்டணங்களை அழிக்கும் பொழுது ஆபிரகாமை நினைத்து லோத்து குடியிருந்த பட்டணங்களை தான் கவிழ்த்து போடுகையில் லோத்தை அந்த அழிவின் நடுவிலிருந்து தப்பி போகும்படி அனுப்பிவிட்டார் என்று ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 29 முதல் இருக்கிற வசனங்களில் வாசிக்க முடிகிறது. பின்பு லோத்து சோவாரிலே குடியிருக்க பயந்து அதை விட்டு அவனும் அவனோடு கூட அவனுடைய 2 குமாரத்திகளும் மலையிலே வாசம் பண்ணினார்கள். லோத்தின் மனைவி உப்பு தூணாக மாறிப்போனாள். அதனால இந்த 2 குமாரத்திகள் மாத்திரம் அவனோடு கூட போனார்கள். ஒரு கெபியிலே அவர்கள் குடியிருந்தார்கள். இப்படி இருக்கும் பொழுது பிசாசு இந்த பெண்களின் மூலமாக கிரியை செய்தது. மூத்தவள் இளையவளை பார்த்து, நம்முடைய தகப்பன் முதிர் வயதானார், பூமி எங்கும் நடக்கிற மரபின்படியே நம்மோடு சேர பூமியில ஒரு புருஷனும் இல்லை, அதனாலே நம்முடைய தகப்பனாலே சந்ததி உண்டாகும்படி அவருக்கு மதுவை குடிக்க கொடுத்து அவருடைய சயனிப்போம் வா என்று சொன்னார். அப்படியே 2 குமாரத்திகளும் தகப்பனாலே கர்ப்பவதியானார்கள். மூத்தவள் ஒரு குமாரனை பெற்று மோவாப் என்று பெயரிட்டாள். இளையவள் ஒரு குமாரனை பெற்று பென்னமி என்று பெயரிட்டாள். அவன் இந்நாள் வரைக்கும் இருக்கிற அம்மோன் புத்திரருக்கு தகப்பன். இப்படி
இந்த இரண்டு சந்ததியார் இஸ்ரேல் ஜனங்களுக்கு விரோதமாக கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகளாக விளங்கினார்கள். இவர்களிடத்திலே கிரியை செய்து கொண்டிருந்ததான இந்த பொல்லாத பிசாசின் ஆவிகள் இன்றைக்கும் கிரியை செய்து கொண்டுதான் இருக்கிறது. மோவாபியர்கள் அழிந்து போயிருக்கலாம், அம்மோனியர்கள் அழிந்து போயிருக்கலாம். ஆனால் இந்த மோவாபின் ஆவி, அம்மோனிய ஆவி என்பது என்ன? பிசாசின் ஆவிதான். மோவாபியருக்கோ அம்மோனியருக்கோ அவர்களுக்குள்ளே ஒரு ஆவி இருக்கும், மனித ஆவி. அந்த ஆவிகளுக்கு ஒரு பக்கத்தில் இந்த பிசாசினுடைய ஆவியும் போய் அவர்களிடத்தில் கிரியை செய்யும். ஏனென்றால் பிசாசுக்கு சரீரம் கிடையாது. யாருடைய சரீரத்திலாவது புகுந்து கொண்டு தன்னுடைய விருப்பத்தை அவன் நிறைவேற்றுவான். பிசாசினுடைய விருப்பம் என்ன? இஸ்ரேல் ஜனங்களுக்கு விரோதமாக பகைவர்களை உருவாக்குவது. அதுவும் இஸ்ரேலுக்கு சொந்தமானவர்களிடத்திலிருந்தே உருவாக்க வேண்டும் என்பதுதான் அவனுடைய நோக்கமாக இருந்திருக்கிறது. அந்த வகையிலே பார்த்தால் இஸ்ரேலுக்கு விரோதமாக கிரியை செய்கின்றதான அல்லது கிரியை செய்ததான பலர் இஸ்ரவேல் புத்திரரின் நெருங்கிய உறவு முறையாகத்தான் இருந்தார்கள். ஆபிரகாமின் மூலமாக ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் வழியாக இஸ்ரவேல் புத்திரர் வந்தார்கள். ஆபிரகாமின் மூலமாக ஆகாருக்கு பிறந்த இஸ்மவேல் இவர்களுக்கு விரோதமாக கிரியை செய்தான். ஆபிரகாமுடைய சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தின் மூலமாக பிறந்த இந்த இரண்டு பேரும் இப்படியே இவர்களுக்கு விரோதமாக கிரியை செய்தார்கள். ஆபிரகாமின் மறுமனையாட்டியாகிய கேத்தூராளுக்கு பிறந்த 6 பிள்ளைகளிலே முக்கியமாக ஒருவனை பார்க்கும் பொழுது அவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக கிரியை செய்ததான மீதியான். இந்த மீதியானியர்கள் கிரியை செய்தார்கள். அது மட்டுமல்ல, அங்கு கானானிலே இருக்கிற 7 ஆவிகள் இவைகளும் கிரியை செய்தன. இப்படி அவர்களுக்கு விரோதமாக தன்னுடைய சொந்த குடும்பத்தையே ஏவி விட்டு அப்படி உருவாக்கிய ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் இந்த தேசத்துக்குள்ளே போகும்பொழுது சொன்ன ஒரு முக்கியமான காரியம் என்னவென்றால், ஜாதிகளோடு கலவ வேண்டாம், ஜாதிகளோடு கலவாதிருப்பீர்களாக என்றுதான் சொன்னார். ஆனால் அதற்கு விரோதமாக பிசாசு கிரியை செய்து ஜாதிகளை கலந்தார்கள். அந்நிய ஜாதியான ஜனங்களோடு இருந்தார்கள். எந்தெந்த ஜாதிகளோடு கலக்க வேண்டாம் என்று சொன்னாரோ அந்த ஜாதிகளோடு கலந்து அதனாலே அந்த ஜாதிகளாலே இவர்கள் சிறைப்பட்டு சிதறடிக்கப்பட்டார்கள். இந்த ஜாதிகளை தேவன் சிதறடித்தார். 400 வருடங்கள் இவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைகளாக இருந்தார்கள். அப்பொழுது கானான் தேசத்திலிருந்து அவர்களை எகிப்திற்கு ஏன் அனுப்பினார் என்றால், இந்த ஜாதிகளெல்லாம் துரத்தும்படியாக. எமோரியருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவேறவில்லை, அதனாலே 400 வருடங்கள் அடிமைகளாக இருங்கள் என்று சொன்னார். எமோரியர்கள் எருசலேமில் அப்பொழுது வாழ்ந்து வந்தவர்கள். எருசலேம் என்பது இப்போது இருக்கிற எருசலேம், அப்பொழுது கானான் என்று அழைக்கப்பட்டது. இந்த எமோரியர் பயங்கரமான விக்கிரக ஆராதனைக்காரர்களாக இருந்ததுனால அந்த விக்கிரக ஆராதனைக்கு விரோதமாக கர்த்தர் கிரியை செய்து அங்கே இருந்ததான எல்லா ஜாதிகளையும் துரத்தினார். கானானியர், ஏத்தியர், பெருசியர், எபூசியர், அம்மோனியர், மோவாபியர், அம்மோரியர் போன்ற இந்த ஜாதிகள், இந்த ஜாதிகளுடைய அருவருப்புகள் என்று சொல்லும்போது இந்த ஜாதிகள் வழிபட்டதான விக்கிரகங்கள், இதையெல்லாம் விட்டு விலகி இருக்க வேண்டும் என்று சொன்னாலும் இவர்கள் விலகி இருக்கவில்லை. எஸ்ரா புத்தகத்திலே 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இப்படிப்பட்ட தேசங்களின் ஜனங்களுக்கும் அவர்களுடைய அருவருப்புகளுக்கும் இஸ்ரவேல் புத்திரர் விலகி இருக்கவில்லை. ஆசாரியரும் லேவியரும் பிரபுக்களும் இப்படி எல்லாருமே இந்த ஜாதிகளோடு கலந்து வாழ்ந்து வந்தார்கள் என்பதை இந்த புத்தகத்திலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம். அடுத்து நாம் இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் ஒரு செய்தியை, ஒரு வாக்குத்தத்த செய்தியை தியானித்தோம். நான் யெகோவா என்று தேவன் சொன்னார். யெகோவா என்ற நாமத்தினாலே இஸ்ரவேல் ஜனங்களை அவர் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து வனாந்தரத்தின் வழியாக 7 ஜாதிகளையும் 31 ராஜாக்களையும் வென்று கானானுக்குள்ளே போக வேண்டும். அதற்கு முன்பாக எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர் விடுதலையாகும்படியாக 10 வாதைகளை கொடுத்தார்.
அதற்கு பிறகும் பின்தொடர்ந்து வந்ததான பார்வோனின் சேனைகளை சமுத்திரத்திலே, சிவந்த சமுத்திரத்திலே அவிழ்த்து போட்டார். இதையெல்லாம் நாம் ஏற்கனவே தியானித்திருக்கிறோம். இப்பொழுது இந்த பகுதியிலே இஸ்ரவேல் ஜனங்கள் எந்தெந்த இடத்துல இருக்கும்போது எந்தெந்த விதமான பிரச்சனைகள் வந்தது, எந்தெந்த விதமான பொல்லாதாவிகள் அவர்களுக்கு விரோதமாக கிரியை செய்தது என்பதை நாம் தியானிக்கும் பொழுது, இஸ்ரவேல் ஜனங்கள் சீத்தீமிலே தங்கியிருந்தார்கள். அப்படி சீத்தீமிலே தங்கியிருக்கும் பொழுது ஜனங்கள் மோவாபின் குமாரத்திகளோடு வேசித்தனம் பண்ணத் தொடங்கினார்கள் என்று என்னாகமம் 25ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்க முடிகிறது. இதற்கு காரணம் என்ன? ஏன் இவர்கள் சீத்தீமில் இருக்கும் பொழுது இந்த பெண்கள் வந்து இவர்களோடு கலந்து கொண்டார்கள்? இஸ்ரேல் ஜனங்களோடு இவர்கள் வரவில்லை. ஆனால் மோவாபின் தேசத்துக்கு வரும் பொழுது, அங்கே அவர்கள் சீத்தீமிலே தங்கியிருக்கும் பொழுது இந்த மோவாபிய பெண்கள் வந்து இஸ்ரேல் ஜனங்களோடு கூட வேசித்தனம் பண்ணவும் விக்கிரக ஆராதனை செய்து கொள்ளவும் இவர்களை தூண்டினார்கள். இதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், பிலேயாம் என்கின்றதான ஒரு தீர்க்கதரிசி, அவன் சிப்போரின் குமாரனாகிய பிலேயாம். அவனை மோவாபின் ராஜாவாகிய பாலாக் என்று அழைக்கக்கூடிய அவன் என்ன செய்தான்? பூமியின் விசாலத்தை மூடுகிற ஒரு ஜனக்கூட்டம் எகிப்திலிருந்து வந்திருக்கிறது, ஆகையால் நீ வந்து எனக்காக அவர்களை சபிக்க வேண்டும், அப்பொழுது நான் அவர்களோட யுத்தம் பண்ணி ஒருவேளை அவர்களை துரத்தி விடலாம் என்று சொன்னான். ஜனங்கள் ஏராளமாய் இருந்ததுனால மோவாப் மிகவும் பயந்து இஸ்ரவேல் புத்திரர் நிமித்தம் கலக்கமடைந்தான் என்று என்னாகமம் 22ஆம் அதிகாரம் 1 முதல் இருக்கிற வசனங்களில இந்த செய்தியை பார்க்க முடிகிறது. இப்படி இந்த மோவாபியருக்கு ஒரு பயந்த சுபாவம் இருக்கிறதை இந்த வசனம் நமக்கு சொல்கிறது. அவர்கள் மோவாப் தேசத்தை வெற்றி கொள்ள வேண்டும் என்றோ மோவாப் தேசத்தை ஆக்கிரமிக்க வேண்டும் என்றோ அவர்கள் திட்டமிட்டு வரவில்லை. அந்த வழியாக போகிறார்கள். ஆனால் இவன் மிகவும் பயந்து, இவ்வளவு திரளான ஜனங்களை நாம் எதிர்க்க முடியாது, இவர்கள் நம்மோடு கூட யுத்தம் பண்ணி நம்முடைய தேசத்தை மூடிக்கொண்டால் என்ன நடக்கும் என்று சொல்லி பயந்து இந்த பிலேயாம் என்கிற தீர்க்கதரிசியை கூப்பிடுகிறான். இப்படி கூப்பிடும் பொழுது அந்த பிலேயாம் தீர்க்கதரிசிக்கு விரோதமாக கர்த்தர் இறங்கி, நீ அவர்களை சபிக்க வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் என்றெல்லாம் சொல்லினதுனால அவனாலே சபிக்க முடியவில்லை. அதனால என்ன செய்தார்கள்? மீண்டும் மீண்டும் அவனை போய் பார்த்து குறி சொல்வதற்குரிய கூலியை தங்கள் கையில் எடுத்து கொண்டு போய் மீண்டும் மீண்டும் 2-3 முறை போய் கேட்ட பொழுதும் அவன் சபிக்கிறதற்கு பதிலாக ஆசீர்வதித்தான். கர்த்தர் சொன்னார், நான் என்னுடைய வார்த்தைகளை மாத்திரம்தான் நீ சொல்ல வேண்டும், உன்னுடைய விருப்பத்துக்கு சொல்லக்கூடாது என்று சொல்லி, யார் சபிக்க வேண்டும் என்று நினைத்தானோ, யாரை சபிக்க வேண்டும் என்று சொல்லி அழைத்து கொண்டு போனார்களோ அவன் வாயினாலேயே இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதித்தான். அப்படி ஆசீர்வதிக்கும் பொழுது இஸ்ரவேலிலே ஒரு செங்கோல் உதிக்கும், ராஜா தோன்றுவார் என்று கிறிஸ்துவின் பிறப்பை பற்றியும் அவன் தீர்க்க தரிசனமாக சொன்னான். இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள், இவர்களை சபிக்க முடியாது என்றெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி, தேவனை பற்றி மகிமையாக அவன் சொல்லிவிட்டு போனான். இப்படி அவன் செய்யும் பொழுது அங்கே அவன் ஒரு சின்ன காரியத்தை சொல்லிவிட்டு போனான். அது என்னவென்றால், வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு, விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேயாமுடைய போதகத்தை கை கொள்கிறவர்கள் உன்னிடத்திலே உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
இதை இன்னும் தெளிவாக மீகா புத்தகத்திலே 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, என் ஜனமே, மோவாபின் ராஜாவாகிய பாலாக் பண்ணின யோசனை என்னதென்றோ, பேவரின் குமாரனாகிய பிலேயாம் அவனுக்கு பிரதியுத்தரமாக சொன்னது என்னதென்றோ, சீத்தியம் தொடங்கி கில்கால் மற்றும் நடந்தது என்னதென்றோ, நீ கர்த்தருடைய நீதிகளை அறிந்து கொள்ளும்படி நினைத்துக்கொள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் தான் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பிலேயாம் என்ன செய்தான் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் என்ன போதனை செய்தான்? விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிக்கலாம், வேசித்தனம் பண்ணலாம். இது இரண்டுமே தேவனுக்கு பிடிக்காத அல்லது அவர் அருவருக்கிற வெறுக்கிற மிக முக்கியமான பாவங்கள். இதை இஸ்ரவேல் ஜனங்கள் செய்யும்படிக்கு மோவாபிய பெண்களை அவர்கள் மத்தியிலே அனுப்பு. அப்பொழுது அவர்கள் இந்த 2 பாவங்களையும் செய்யும்போது தேவனே அவர்களை தண்டிப்பார். தேவனாலேயே அவர்களுக்கு நியாய தீர்ப்பு கிடைக்கும். எவ்வளவு நுட்பமான காரியத்தை அவன் அறிந்திருந்தான் பாருங்க. வனாந்திரத்திலே இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாம் தேவனை அழித்து போடும்படியாக்க பிசாசு அவ்வளவு கிரியை செய்தான். அதிலே ஒன்றுதான் இது. இஸ்ரவேல் ஜனங்கள் 6 லட்சம் புருஷர் மாத்திரம் 6 லட்சம் பேர். ஆனால் அந்த 6 லட்சம் புருஷர்களுக்கு உரிய மனைவிகள், குழந்தைகள், வயதானவர்கள், வாலிபர்கள் இதெல்லாம் கணக்கில் கொள்ளவில்லை. ஏறக்குறைய ஒரு 15 முதல் 20 லட்சம் வரைக்கும் இருக்கலாம் என்று சொல்லப்பட்ட நிலையில அங்கிருந்து புறப்பட்டவர்களிலே 2 பேர் தான் கானானுக்குள்ளே பிரவேசித்தார்கள், காலேபும் யோசுவாவும். மற்றவர்கள் எல்லாம் இந்த 40 வருடங்கள் சுற்றும் பொழுது அதிலே அந்த வனாந்திரத்திலே ஏற்கனவே இறந்து போனவர்களுக்கு பிறந்த அல்லது அங்கிருந்து புறப்பட்டு வந்தார்கள் அல்லவா, அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகள் தான். இந்த 40 வருடத்தில் சுற்றி திரியும் பொழுது அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகள் தான், வனாந்திரத்தில் பிறந்த பிள்ளைகள் தான் கானானுக்குள்ளே பிரவேசித்தார்கள். அப்படியானால் அத்தனை பேரும் தேவனாலேயே கொண்டு போடப்பட்ட ஒரு நிலைமையை பார்க்கலாம். இதற்கு காரணம் இந்த பொல்லாத பிசாசின் ஆவிகள் தேவனுக்கு கோபமூட்டி தேவனுடைய பிள்ளைகளை அவரே அழித்து போட முடியாது. ஏனென்றால் தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல, அவர் நீதியுள்ள தேவன். அதனாலே தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர் தண்டித்து தான் ஆக வேண்டும். இந்த வழியிலே இவர்கள் பாவம் செய்தார்கள். பாவம் செய்யும்படி அவர்கள் தூண்டப்பட்டார்கள். எப்படி என்று சொன்னால், அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு இட்ட பலிகளை விருந்துண்ணும்படி ஜனங்களை அழைத்தார்கள். இந்த மோவாபின் தெய்வங்கள் வேறு. இஸ்ரவேலின் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய தேவன். ஆனால் இந்த மோவாபுக்கு இருந்ததான தேவர்கள் வேறு தேவர்கள். குறிப்பாக பாகால், அஸ்தரோத், பல தெய்வங்கள் உண்டு. அப்படிப்பட்ட தெய்வங்களுக்கு இந்த மோவாபியர் பலிகளை இட்டார்கள். அந்த பலிகளை இட்ட பொழுது விருந்துண்ணும்படி ஜனங்களை அழைத்தார்கள். ஜனங்கள் போய் புசித்து அவர்கள் தேவர்களையும் பணிந்து கொண்டார்கள். இப்படி மோவாபின் குமார்த்திகளோட வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள் என்று பார்க்கிறோம். எழுத்தின் பிரகாரமாக சரீர பிரகாரமான வேசித்தனமும் உண்டு. ஆவிக்குரிய பிரகாரமான வேசித்தனம் என்பது விக்கிரக ஆராதனையும் ஒரு வேசித்தனம் தான். ஏனென்றால் தேவனாகிய கர்த்தரை மாத்திரமே நாம் நேசிக்கும்படியாக வணங்கும்படியாக அழைக்கப்பட்டோம். இந்த தேவன் என்பவர் நமக்கு அவர் மணவாளன், நாம் மணவாட்டிகளாக இருக்கும் பொழுது அவரை விட்டு மற்ற தேவர்களை வணங்குவதும் ஒரு வேசித்தனம் தான். ஆனால் இவர்கள் அந்த இடங்களிலே சரீரத்தின் படியான வேசித்தனத்தை தான் செய்திருக்க கூடும். இது எப்படியோ, இதனாலே என்ன நடந்தது? தேவனுடைய கோபம் பற்றி எரிந்தது. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய உக்கிரமான கோபம் இஸ்ரவேலை விட்டு நீங்கும்படி ஜனங்களின் தலைவர் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு
அப்படி செய்தவர்களை சூரியனுக்கு எதிரே கர்த்தருடைய சன்னிதானத்தில் தூக்கி போடும்படி செய் என்று என்னாகமம் 25ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது. இப்படி செய்த பொழுது தேவனுக்கு இஸ்ரேல் ஜனங்கள் மீதெல்லாம் கோபம் வரும்ல. அப்படி கோபம் வந்தால் இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாம் அழிந்து போவார்களே. அதனால அவர் என்ன சொன்னார், என்னுடைய கோபம் நீங்க வேண்டுமானால், நான் நீதி செய்ய வேண்டுமானால், யாரெல்லாம் அந்த விருந்துகளை ஏற்றுக்கொண்டார்களோ, யாரெல்லாம் வேசித்தனம் பண்ணினார்களோ அவர்களை எல்லாம் சூரியனுக்கு கீழே தூக்கி போடு, தூக்கிலே இட்டு கொலை செய்ய வேண்டும் என்று சொன்னார். ஏன் சூரியனுக்கு கீழே என்று சொன்னால், பாகால் என்று சொல்லக்கூடிய தெய்வத்துக்கு சூரியனும் அந்த தெய்வத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு நிலை உண்டு. என்றால் பாகால் என்பவன் இயற்கைக்கு அதிபதி, மழைக்கு, விளைச்சலுக்கு, பயிருக்கு எல்லாம் அவன்தான் அதிபதி. அவனாலே தான் மழை பொழிகிறது, பூமி நன்றாக விளைகிறது என்றெல்லாம் அவர்கள் நம்பினார்கள். அதனாலே அவர்கள் எந்த தெய்வத்துக்கு முன்னதாக, அதாவது தெய்வம் என்று நினைக்கப்படக்கூடிய அந்த பாகாலுக்கு அவர்கள் பலி செலுத்தி இஸ்ரவேலின் தேவனுக்கு விரோதமாக காரியம் செய்தார்களோ, அந்த சூரியன் இவர்களை பார்க்க வேண்டும் என்பதற்காக சூரியனுக்கு கீழே தூக்கி போடும்படி செய்தார். இது தேவனுடைய நியாய தீர்ப்புகளிலே ஒன்று. எந்த ஜனங்களுக்கு ஏற்றபடி, எந்த ஜனங்களோடு சேர்ந்து இவர்கள் வேசித்தனம், விக்கிரக ஆராதனை செய்து தேவனை விட்டு விலகினார்களோ அந்த தெய்வங்களை வைத்து இவர்களை இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களுக்கு அடிமைகளாகும்படி செய்வார். அதே போல எரேமியா, எசேக்கியேல் போன்ற புத்தகங்களில் பார்க்கும் பொழுது எங்கு பார்த்தாலும் விக்கிரக தோப்புகள், ஒரு மரத்தின் கீழும் அவர்கள் விக்கிரகங்களை வைத்து வழிபட்டார்கள். இதனாலே அவர்களுடைய உடல்கள் அந்த மரத்தின் கீழே அப்படியே புதைப்பார் இல்லாமல் கிடக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்ல, கடைசி நாட்களில இந்த பலியிட்ட மரங்கள் அதனாலே தேசம் தீட்டுப்பட்டு போனதுனால பூமியிலே 1/3 மரங்கள் வெந்து போகும்படியாக தேவன் செய்கிறார். இப்படி இதெல்லாம் தேவனுடைய நியாய தீர்ப்பாக இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்படி அவர்கள் பாகால் பெயரை பற்றி கொண்ட மனிதர்கள் எல்லாம் கொன்று போட்டார்கள் என்று வேதத்திலிருந்து நாம் பார்க்கிறோம். அடுத்து இங்கே கிரியை செய்ததான இன்னும் ஒரு ஆவியும் உண்டு. அது என்ன ஆவி என்று சொன்னால், யேசபேலின் ஆவி. தியத்திரா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற யேசபேல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். வெளிப்படுத்துதல் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. அவள் மனம் திரும்பும்படியாக அவளுக்கு தவணை கொடுத்தேன். தன் வேசி மார்க்கத்தை விட்டு அவள் மனம் திரும்ப அவளுக்கு விருப்பமில்லை. இதோ நான் அவளை கட்டில் கடியாக்கி அவளுடனே உபசாரம் செய்தவர்கள் தங்களுடைய கிரியைகளை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அவர்களையும் மிகுந்த உபத்திரவத்தில் தள்ளி அவளுடைய பிள்ளைகளையும் கொள்ளுவேன். அப்பொழுது நானே உள்ளிந்திரங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவர் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும். அன்றையும் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் அவனுடைய கிரியைகளின்படியே பலனளிப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த யேசபேல் என்கின்றதான ஆவி, ஏன் இதற்கு யேசபேலின் ஆவி என்று பெயரிடப்பட்டிருக்கிறது என்றால், இது பிசாசினுடைய ஆவிதான். ஆனால் யேசபேல் என்கின்றதான ஒரு ராஜாத்தி, ஆகாபின் மனைவி, அப்பொழுது வாழ்ந்து கொண்டு வந்தால் அவளும் இப்படித்தான் பாகாலுக்கு தூபங்காட்டி 450 பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு இவள் இடம் கொடுத்து அவர்களை ஆதரித்து வந்தால், எங்கு பார்த்தாலும் அங்கே பாகால் வணக்கம், எங்கு பார்த்தாலும் விக்கிரக தோப்புகள், எங்கு பார்த்தாலும் பலிகள் என்றெல்லாம் செலுத்தி வந்தாள். அதனாலே அவளிடத்திலே கிரி செய்ததான அந்த யேசபேலின் ஆவியை யேசபேலின் ஆவி என்று வேதம் சொல்கிறது. அதுபோல இங்கும் அதே மாதிரி ஒரு யேசபேல் என்கின்ற ஒரு தீர்க்கதரிசி இங்கே இந்த புதிய ஏற்பாட்டு சபைகளுக்குள்ளே கிரி செய்கிறதாக பார்க்கிறோம். இந்த சபைகளுக்குள்ளே இருக்கிற அந்த ஊழியக்காரர்கள் விக்கிரக ஆராதனை செய்யவும் வேசித்தனம் செய்யவும் அவள் அது செய்யலாம், அதனால தவறு இல்லை,
அதனாலே ஒரு குற்றமும் இல்லை என்று சொல்லி தவறாக போதிக்கிறார். இதனாலே அவளோடு கூட சேர்ந்து இந்த பாவத்தை செய்தவர்களை தண்டிப்பேன். அவர்கள் மனம் திரும்பினால் பரவாயில்லை. அந்த இயேசபேல் என்ற ஸ்திரீயை என்ன செய்வார்? கட்டில் கிடையாக்கி அவள் நீண்ட நாள் வியாதியாக அப்படி படுத்த படுக்கையாக இருக்கும்படியாக செய்வார். இந்த ஆவியுடைய அந்த பெண்ணை, அவளை மாத்திரமல்ல, இயேசபேலின் ஆவியினாலே பீடிக்கப்பட்டவர்கள் மனம் திரும்பாமல் விபச்சாரம், வேசித்தனம், விக்கிரக ஆராதனை போன்றவர்கள் செய்து கொண்டிருந்தால் அவர்களை கட்டில் கிடையாக்கி போடுவது மாத்திரமல்ல, அவருடைய பிள்ளைகளையும் தண்டிப்பேன் என்று சொல்கிறார். ஏன் அவருடைய பிள்ளைகளை தண்டிக்க வேண்டும் என்றால், பிதாக்களின் அக்கிரமத்தை 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிற தேவனாக இவர் இருக்கிறதுனாலே இவருடைய இரத்தப்பழி பிள்ளைகளின் மேலும் வருகிறது. எனவே இந்த நிலையில இந்த மோவாபின் ஆவி கிரியை செய்கிறது. அடுத்து இந்த மோவாபின் ஆவினுடைய சுபாவங்கள் என்ன? இந்த மோவாபின் ஆவி என்னவெல்லாம் செய்யும்? அதை எப்படியெல்லாம் தேவன் அந்த காலத்தில் நியாயம் தீர்த்தார் என்பதை இப்பொழுது நாம் தியானிக்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த மோவாபின் ஆவி, மோவாபியர்களிடத்தில் கிரியை செய்ததான அந்த பிசாசினுடைய ஆவி இன்றைக்கு மனிதர்களிடத்தில் கிரியை செய்கின்றன. இந்த சுபாவங்கள் என்ன என்று பார்த்தா, இவர்கள் மோவாபியர் இஸ்ரவேலுக்கு விரோதமாக கலகம் பண்ணி பிரிந்து போனார்கள் என்று 2 ராஜாக்கள் 1:11 பார்க்கிறோம். இந்த மோவாபியருக்கு கலகம் பண்ணுகின்றதான சுபாவமும் பிரிந்து போகிறதான சுபாவமும் இருக்கிறது. அடுத்து இவர்கள் மோவாப் மிகவும் பயந்து கலக்கமடைந்தான் என்று ஏராளமான ஜனங்கள் நிமித்த கலக்கமடைந்ததாக என்னாகமம் 22:3 பார்க்கிறோம். இதுவும் இவருடைய சுபாவமாக இருக்கிறது. அடுத்து இந்த மோவாபியர்களுக்கு கிடைக்கக்கூடிய நியாய தீர்ப்பு என்னவென்று ஏசாயா 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது. கூட்டை விட்டு துரத்தப்பட்டு அலைகிற குருவியைப் போல மோவாபின் குமாரத்திகள் அர்னோன் நதியின் துறைகளிடத்தில் இருப்பார்கள். இந்த மோவாபின் ஆவி இருக்கிற ஜனங்கள் என்ன செய்வார்கள்? கூட்டை விட்டு துரத்தப்படுவார்கள். கூட்டை விட்டு துரத்தப்பட்ட குருவிகளைப் போல இவர்கள் இங்கும் அங்கும் அலைந்து கொண்டிருப்பார்கள். ஏன் இவர்கள் இங்கும் அங்கும் இப்படி அலைகிறார்கள் என்று சொன்னால், இவர்களுடைய வீட்டில இருந்து இவர்களை துரத்தி விடுவார்கள். ஏன் தெரியுமா? இவர்கள் கலகம் பண்ணுகிறவர்களும் பிரிந்து போகிறவர்களாகவும் இருக்கிறார்கள். இவர்கள் மற்றவர்களை நிம்மதியாக இருக்க விட மாட்டார்கள். மற்றவர்களை சிதறடிக்கிற ஆவி இவரிடத்தில் இருக்கும். யாரையும் அவர்கள் வீட்டில் சேர்க்க மாட்டார்கள். யார் வந்தாலும் அவர்களை அரவணைக்க மாட்டார்கள். எல்லாருக்கும் விரோதமாக கலகம் பண்ணி அவரவரை துரத்தி கொண்டு இவர்கள் மாத்திரமே இருக்க வேண்டும், இவர்கள் மாத்திரமே நன்றாக இருக்க வேண்டும், எல்லாம் எங்களுக்கு வேண்டும், யாருக்கும் ஒன்று கொடுக்கக்கூடாது என்று நினைக்கக்கூடியவர்கள், மற்றவர்களிடத்தில் இருந்து எல்லாவற்றையும் அபகரித்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களாக இருக்கிறதுனால இவர்கள் வீட்டிலே இருந்தே அந்த வீட்டிலே இருக்கிறவர்கள் துரத்துவார்கள். ஏன் தெரியுமா? இவர்களிடத்தில் கிரியை செய்கிறதான சுபாவங்கள் அங்கே இருக்கிறவர்களுக்கே பிடிக்காது. உற்றார் உறவினர் இனஜன பந்துக்கள், ஒரு ஆணுக்கோ ஒரு பெண்ணுக்கோ இந்த சுபாவம் வந்தா அந்த கணவனே இவளை துரத்தி விடுவான், அல்லது அந்த மனைவியே இவனை துரத்தி விடுவாள். இதைத்தான் இந்த வசனம் கோருகிறது. அடுத்து மோவா பெருமையும் மேட்டிமையும் அகங்காரமும் உக்கிரகத்தையும் குறித்து கேட்டோம். அவன் மெத்த பெருமைக்காரன், ஆனால் அவன் வீம்பு செல்லாது என்று ஏசாயா 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் கூறுகிறது. இந்த மோவாப் என்று சொல்லக்கூடியவன் பெருமை உடையவனாக இருக்கிறான். மோவாபியர்கள் எல்லாம் பெருமை உடையவர்கள், மனமேட்டிமை உடையவர்கள், அகங்காரம் உடையவர்கள், அதிகமான உக்கிரகம் உடைய பெருமைக்காரர்கள், வீம்பு உடையவர்கள். இந்த மோவாபிடத்திலே கிரியை செய்ததான அந்த சுபாவங்கள் இப்பொழுது மோவாபியர்கள் இல்லாமல் போனாலும் அந்த மோவாபியர்களிடத்தில் கிரியை செய்ததான பிசாசின் சுபாவங்கள் சில ஜனங்களிடத்தில் வந்து
அவர்களிடத்திலே சேர்ந்துவிடும். அதனால் இவர்கள் என்ன செய்வார்கள்? வீம்புக்காரராக, பெருமை உடையவர்களாக, அகங்காரம் உடையவர்களாக இருப்பார்கள். அவர்கள் வாயை திறந்தாலே பெரிய பெருமைதான். மிகுந்த அகங்காரத்தோடு நடந்து கொள்வார்கள். அவர்கள் என்ன பேசுகிறார்கள், என்ன செய்கிறார்கள் என்பதே தெரியாது. உலகத்திலேயே அவர்கள் தான் மிகுந்த அறிவாளிகள் என்றோ அல்லது மிகுந்த எல்லாவற்றிலும் அவர்கள் மேலானவர்கள் என்று நினைக்கக்கூடிய பொல்லாத ஆவி உடையவர்கள் இவர்கள். ஆனாலும் அது எதுவுமே ஈடுபடாது. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் எல்லாம் ஈடுபட்டு போகும். அடுத்து மோவாப் மேடைகளின் மேலே செலுத்தி போனான் என்று காணப்படும் பொழுது பிரார்த்தனை செய்ய தன் பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசிப்பான், ஆனால் அனுகூலப்பட மாட்டான். ஏசாயா 16:12. இவர்கள் இப்படி இருந்தாலும் மிகுந்த பக்தி உள்ளவர்களைப் போல மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறோம், நாங்கள் ஜெபிக்கிறோம், இப்படி அப்படி என்று தன்னை வெளிப்படுத்திக் கொள்வார்கள் மிகுந்த பக்திமான்களைப் போல. ஆனால் அதெல்லாம் எதுவுமே ஈடுபடாது. அவர்கள் அங்கே போய் பிரார்த்தனை செய்ய, பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசிக்க எல்லாம் அவர்கள் செய்தாலும் அதில் எந்த அனுகூலமும் இருக்காது. அடுத்து எரேமியா 48:11 சொல்லப்பட்டிருக்கிறது. மோவாப் தன் சிறு வயது முதல் சுகமாய் வாழ்ந்தது. ஒரு பாத்திரத்தில் இருந்து மறு பாத்திரத்துக்கு வார்க்கப்படாமல் அதன் வண்டல்களின் மேல் அசையாமல் இருந்தது. அது சிறையிருப்புக்கும் போனதில்லை. அதனால் அது ருசி அதில் நிலைத்திருந்தது, அதன் வாசனை வேறுபடவில்லை. இது இந்த மோவாபியருடைய மொத்த சுபாவங்களை பார்க்கும் பொழுது தன்னுடைய சிறு வயது முதலே இவர்கள் இப்படித்தான் இருந்திருப்பார்கள். சின்ன வயதிலிருந்தே இந்த பெருமை, மேட்டிமை, அகங்காரம் இதில் ஒரு குறையும் இருந்திருக்காது. அவர்கள் வளர்க்கப்பட்ட விதம் அல்லது அவருடைய பெற்றோர் இருந்த நிலை எப்படி இருக்கும், சுற்றுப்புற சூழல் அப்படி இருந்திருக்கும். சிறு வயது முதலே அவர்கள் பிசாசினாலே நடத்தப்பட்டிருப்பார்கள். எவர்கள் தேவனுடைய ஆவினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் என்று வேதம் சொல்கிறது போல, இவர்கள் சிறு வயது முதலே பிசாசினாலே நடத்தப்பட்டவர்களாக இருக்கிறதுனாலே சுயம் அவருக்குள்ளே இருக்கும். அவர்கள் நினைக்கிறது தான், அவர்கள் சொல்லுகிறது தான். அவர்கள் ஒரு விடுதலையோடு யாரும் அவர்களை கட்டுப்படுத்தவே முடியாது. அவர்கள் போவார்கள், அவர்கள் ஒரு குருவியை போல பறந்து போவார்கள். எங்கு நினைக்கிறார்களோ அங்கே போய்கொண்டே இருப்பார்கள். அவர்களை கட்டுப்படுத்தவே முடியாது. அடுத்து ஒரு பாத்திரத்திலிருந்து மறு பாத்திரத்திலே வார்க்கப்படாமல் இருந்தது. இது அவருடைய அமைப்பு, உருவம், நிலை இதெல்லாம் மாறாமல் அப்படியே நிலையாக இருக்கக்கூடியது. அவர்கள் சொல்லுவார்கள், என்னை மாற்ற முடியாது, நான் யாருக்காகவும் என்னை மாற்றிக்கொள்ளவும் மாட்டேன், நான் அப்படித்தான் இருப்பேன், இப்படியே சொல்லுவார்கள். ஒரு பாத்திரத்திலிருந்து இன்னொரு பாத்திரத்துக்கு கொட்டினால் அதனுடைய வடிவமோ அதனுடைய மற்ற காரியங்களோ மாறும். ஆனால் இவர்கள் அதற்கு அனுமதிக்கவே மாட்டார்கள். சுத்திகரிக்கப்பட விருப்பம் இருக்காது. தங்களை மாற்றிக்கொள்ளவே விரும்பவும் மாட்டார்கள். அதன் வண்டல்கள் மேல் அசையாமல் இருந்து சிறையிருப்புக்கும் போனதில்லை. அதனுடைய ருசி, அதனுடைய வாசனை வேறுபடாமல் இருக்கும். சிறையிருப்பு என்று சொல்லும் பொழுது சில சிறையிருப்புகளில் போகும்போது சில மாறுதல்கள் நமக்குள்ளே உண்டாகும். உதாரணமாக இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருடங்கள் சிறைப்பட்டு போனார்கள். அங்கே போய் அவர்கள் எவ்வளவோ பாடுபட்டார்கள். ஆனால் அவர்கள் அங்கே இருந்து வனாந்திரத்தின் வழியாக பல பாடுகள், உபத்திரங்கள் வழியாக நடந்து வந்து கர்த்தர் சொல்கிறார், உன்னை நீயே அறிந்து கொள்ளும்படியாக நான் நடத்தினேன். அப்படி பல பாடுகள், உபத்திரங்கள் வழியாக நடத்தி கடைசியிலே அவர்கள் ஒரு நல்ல ஒரு உயர்ந்த ஒரு ஸ்தானத்தில் வந்து இன்றைக்கு இருக்கிறார்கள். ஆனால் ஏசாவின் புத்திரர் சிறையிருப்புக்கு போகவில்லை. ஒரே குடும்பத்திலே ஒரே வயிற்றிலே பிறந்த யாக்கோபு, யாக்கோபின் புத்திரர் சிறையிருப்புக்கு போனார். அதனாலே மாறுதல் கிடைத்தது. அதுபோல இவர்கள் சிறையிருப்புக்கு போனதே கிடையாது. எந்த விதமான கஷ்டங்களும் அவர்களுக்குள்ளே வந்ததே கிடையாது. சுகமாய் வாழ்ந்தவர்கள், சுகஜீவிகள். சுகபோகமாக வாழ்கிறவள் உயிரோடு செத்தவள் என்று வேதம் சொல்கிறது. இப்படி ஒரு நிலையில இவர்கள் இருந்தார்கள். அடுத்து இந்த சில நியாய தீர்ப்புகளை பார்க்கலாம். மோவாப் கோமேஷாலே வெட்கப்படும். எரேமியா 48:13. ஏனென்றால்
கோமேஷ் தான் அவருடைய தெய்வம். அந்த கோமேஷைத்தான் அவர்கள் வணங்கி வந்தார்கள். அதனாலே அந்த கோமேஷ் தெய்வத்தை அவர்கள் வணங்கி வந்ததுனால, எந்த தெய்வத்தை அவர்கள் வணங்கி வந்தார்களோ அந்த தெய்வத்தினாலேயே அவர்கள் வெட்கப்பட்டு போகும்படியாக தேவன் செய்வார் என்ற இந்த வசனம் கூறுகிறது. அடுத்து, கர்த்தருக்கு விரோதமாக பெருமை பாராட்டினா மோவாப் தான் வாந்தி பண்ணி அதிலே பொருளுவான், அவனை வெறி கொள்ளச் செய்யுங்க, கடைசியிலே அவன் பரியாசத்துக்கு இடமாவான் என்று எரேமியா 48 அதிகாரம் 26 வசனம் கூறுகிறது. இதில் இருந்து என்ன செய்தி என்று சொன்னால், இவனுடைய பெருமை மீட்டுமையினால கர்த்தருக்கு விரோதமாக அவன் பெருமை பாராட்டினான். இந்த ஆவி உடையவர்கள் மிகுந்த பெருமைக்காரர்களாக இருப்பார்கள். அதனாலே தான் வாந்தி பண்ணி அதில் பொருள்வார்கள். அதாவது தங்களுடைய பெருமைகள் மீட்டுமைகளை எல்லாம் எல்லாருக்கும் சொல்லிக் கொண்டிருப்பார்கள், அப்படி நான் இப்படி என்று. அதிலே புரண்டு எழுந்து தங்களை இன்னும் மேன்மையாக காண்பித்துக் கொண்டிருப்பார்கள். அதனால அவர்களுக்கு கடைசியில் என்ன கிடைக்கும்? பரியாசம்தான் அவர்களுக்கு பரிசாக கிடைக்கும். அதை பார்க்கிறவர்கள், இவன் எதற்காக இப்படி தேவையில்லாமல் தன்னை பெருமையாக பேசிக் கொள்கிறான் என்று சொல்லி அவனை பரியாசம் பண்ணக்கூடியவர்களாக இருப்பார்கள். எப்பொழுதெல்லாம் இந்த மிகுந்த பெருமை மேட்டுமை உடைய மோவாபியர்கள், மோவாபின் ஆவி உடையவர்கள் பேசுவார்களோ, அவர்கள் போன பிறகு அவர்களை மிகுந்த கேவலமாக மற்றவர்கள் பேசிக்கொள்வார்கள். இவர்கள் இப்படி பெருமை பேசி தம்மட்டம் அடித்துக் கொள்கிறார்கள், இவர்களை பற்றி தெரியாதா, இவர்கள் அப்படி, இவர்கள் இப்படி என்று பேசுவார்கள். இந்த பரியாசம் அவர்களுக்கு இடமாகும். அடுத்து, இந்த மோவாப் தேசத்திலே நியாய தீர்ப்பு வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி இந்த மோவாப் தேசத்துக்கு நியாய தீர்ப்பு வருகிறது போல, இந்த மோவாபியருக்கு வந்தது போல, இந்த மோவாபின் ஆவி உடையவர்களுக்கும் நியாய தீர்ப்பு வருவது நிச்சயமாக இருக்கும். இதற்கு என்ன செய்ய வேண்டும்? இந்த மோவாபின் ஆவி உடையவர்கள் மனம் திரும்ப வேண்டும், நியாய தீர்ப்பிலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டுமானால் அதற்கு ஒரே ஒரு வழி. எரேமியா 48 அதிகாரம் 28 வசனத்தில் பார்க்கும்பொழுது, மோவாப் தேசத்தின் குடிகளே, நீங்கள் பட்டணங்களை விட்டு போய் கண்மலையில் தங்கி குகையின் வாய் ஓரங்களிலே கூடு கட்டுகிற புறாவுக்கு ஒப்பாயிருங்கள். இதனுடைய ஆவிக்குரிய பொருள் என்னவென்று சொன்னால், சுகபோகமாய் பட்டணங்களிலே தங்கி இருக்கிறதை விட்டுவிட்டு கண்மலை என்று சொல்லக்கூடிய தேவன் தான் கண்மலை, கிறிஸ்து தான் கண்மலை. அப்படி தேவனுடைய சபையிலே, தேவனுடைய ஆலயத்திலே தங்கி குகையின் வாய் ஓரங்களிலே கூடு கட்டுகிற புறாவை போல என்று சொன்னால், புறா ஜபஜீவியத்தை குறிக்கிறது. இரவும் பகலும் ஓயாமல் கூவிக்கொண்டிருக்கும். அப்படி தங்களை தாழ்த்தி அறிக்கையிட்டு ஜபஜீவியத்துக்குள்ளே தங்களை மாற்றிக்கொண்டால் ஒரு வேளை இவர்கள் தப்பிக்கலாம். இதைத்தான் நாம் இதற்கு ஒரு ஆவிக்குரிய ஒரு செய்தியாக சொல்ல முடியும். அடுத்து, இந்த மோவாப் முறிந்து போகும், முதுகை காட்டி வெட்கப்படும். இதனாலே மோவாப் சுற்றுப்புறத்தார் அனைவருக்கும் பரியாசமும் திகைப்புமாகும். இது எரேமியா 48 அதிகாரம் 39 வசனத்தில் மோவாபியரை பற்றி, அவர்களுக்கு கொடுத்ததான அந்த நியாய தீர்ப்பை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறதான ஒரு வசனமாக இருக்கிறது. இப்படித்தான் இவர்களும், இந்த மோவாபின் ஆவி உடையவர்களும் இப்படித்தான் தேவனாலே நியாயம் தீர்க்கப்படுவார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு விரோதமாக இந்த மோவாபின் ஆவி பெருமையை பாராட்டுகிறதுனால அது ஒரு ஜனமா இராதபடிக்கு அழிக்கப்படும் என்று எரேமியா 48 அதிகாரம் 42 வசனம் சொல்லுகிறது. இந்த மோவாபின் ஆவி பரிசுத்தமான கர்த்தருக்கு, தேவனுக்கு விரோதமாக பெருமை பாராட்டி பேசும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது என்ன செய்யும்? இப்படி பெருமை பாராட்டி பேசினதுனால இது ஒரு ஜனமா இராதபடிக்கு அழிக்கப்பட்டு போகும் என்று ஏற்கனவே தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இந்த ஆவி எந்த ஜனங்களிடத்திலே கிரி செய்கிறதோ அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாக பெருமை பாராட்டி பேசுவார்கள். கர்த்தருடைய ஜனத்துக்கு விரோதமாக பெருமை பாராட்டி பேசுகிறதுனால அவர்கள் ஒரு ஜனங்களா இல்லாதபடிக்கு, அல்லது ஒரு நல்ல ஒரு நிலையில் இல்லாதபடிக்கு அவர்கள் அழிக்கப்பட்டு போவார்கள். அடுத்து, திகிலும்
படுகுழியும் கண்ணியும் உண்மையில் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். மோவாப் தேசத்தின் மேலே இருக்கிற குடியானவனை பார்த்து சொல்லப்பட்ட வசனம் எரேமியா 48 அதிகாரம் 43 வசனம் இப்படி சொல்லுகிறது. இப்படி திகில், எந்த நேரத்தில் என்ன நடக்கும் என்று அவர்களுக்கு தெரியாது. ஒரு படுகுழி, ஒரு கண்ணி அவர்கள் மேலே அப்படியே வரும். இப்படிப்பட்ட ஆவியுடைய ஜனங்களுக்கு எப்பொழுது ஒரு திகிலோடே இருப்பார்கள், பயந்த சுபாவமுடையவர்களாக இருப்பார்கள். ஏனென்றால் அவர்கள் செய்கிற காரியங்கள், திட்டமிடுகிற காரியங்கள் எல்லாம் துரோகம், மற்றவர்களுக்கு விரோதமாக செய்கிறது, மற்றவர்களை துன்பப்படுத்த வேண்டும், மற்றவர்களுடைய பொருட்களை அபகரித்துக் கொள்ள வேண்டும், மற்றவர்களுடைய இடங்களை ஆக்கிரமித்துக் கொள்ள வேண்டும். இப்படியே இந்த ஆவிகள் செய்கிறதுனால எந்த நேரத்தில் நம்மை துரத்துவார்களோ, எந்த நேரத்தில் என்ன நடக்குமோ என்று சொல்லி ஒரு திகிலோடு கூட இருப்பார்கள். அவர்கள் மேலே ஒரு தேவனுடைய ஒரு வலை, கண்ணி வரும். இந்த ஜனங்கள் மேலே சொல்லப்பட்ட சாபங்கள் அல்லது நியாய தீர்ப்புகள் எல்லாம் இந்த ஜனங்களிடத்தில் கிரியை செய்த பிசாசனுடைய ஆவி இருக்கிறதானே ஜனங்களிடத்தில் வரும். அடுத்து இந்த மோவாப் கலகம் செய்கிற சுபாவம் இருக்கிறதுனால உச்சந்தலையை பட்சிக்கும். மோவாப் தேசனுடைய எல்லைகளை கலகம் செய்கிறவர்களுடைய உச்சந்தலையை பட்சிக்கும் என்று எரேமியா 48 அதிகாரம் 45 வசனம் சொல்லுகிறது அல்லவா? அப்படியே இப்படி கலகம் செய்கிறவர்களை அவருடைய உச்சந்தலையை பட்சிக்கும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களுக்கு விரோதமாக கிரியை செய்வார். அடுத்து மோவாப் செய்த நிந்தனையை, என் ஜனத்தை நிந்தித்து அவர்கள் எல்லையை கடந்து பெருமை பாராட்டி சொன்ன தூஷணங்களை கேட்டேன். செப்பனியா 2 அதிகாரம் 8 வசனம். இவர்கள் நமக்கு விரோதமாக தூஷணங்களை சொல்லுவார்கள், பெருமை பாராட்டுவார்கள், நம்மை நிந்திப்பார்கள். அப்படிப்பட்டவர்களை தேவன் நியாயந்தீர்த்தார். மோவாப்பை சோதோமை போலும் குமோராவை போலும் உப்பு பள்ளமோ நித்திய பாழுமாய் இருக்கக்கூடிய இடமாக மாற்றி அதை பாழாக்குவேன் என்று செப்பனியா 2 அதிகாரம் 9 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உப்பு பள்ளமோ நித்திய பாழுமாய் இருக்கும். என் ஜனங்களிலே மீந்திருந்தவர்கள் அவர்களை கொள்ளையிட்டு என் ஜாதியில் மீதியானவர்கள் அவர்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் வருகிறார். அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் இவர்களை கொள்ளையிடுவார்கள், இவர்களை அழித்து போடுவார்கள் என்று அப்பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நாம் தான் இப்பொழுது இருக்கிற ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். இந்த ஜனங்களை, இப்படியெல்லாம் செய்கிற இந்த ஜனங்களை அவர்களை சங்கரிக்கும்படியாக அல்லது அழித்து போடும்படியாக, அவர்களை நியாயந்திருக்கும்படியாக தேவனுடைய ஆவியானவர் நமக்காக இறங்கி கிரியை செய்வார். ஏனென்றால் நமக்கு விரோதமாக, தேவனுக்கு விரோதமாக அவர்கள் பெருமை பாராட்டி பேசுகிறதுனால அவர்கள் தேசத்தை, அவர்கள் அவருடைய வாசஸ்தலங்களை எல்லாம் தேவன் அழித்து போடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து மோவாபுக்கு சட்டியை கொடுங்கள், அது பறந்து போகட்டும், அதன் பட்டணங்கள் குடியில்லாமல் பாழாய் போகும். எரேமியா 48 அதிகாரம் 9 வசனம் இப்படி சொல்லுகிறது. மோவாபுக்கு சுதந்திரவாளி, யாருக்கு அடங்காத ஒரு சுபாவம். அதனால அவனை இனி திருத்த முடியாது மோவாபை. அதனால சட்டையை கொடுங்கள், அது எங்கேயாவது பறந்து போகட்டும், இங்கே இருக்க வேண்டாம். ஏனென்றால் அதன் பட்டணங்கள் குடியில்லாமல் பாழாய் போகும். இப்படி இந்த ஆவி உடைய ஜனங்கள் சுதந்திரவாளிகளாக, அதாவது சுதந்திரவாளி என்று சொல்ல முடியாது, சுதந்திர மனப்பான்மை உடையவர்கள். தங்களுக்கு விரோதமாக யாரும் எதுவும் செய்ய முடியாது, பேச முடியாது, எதிர்த்து நிற்கக்கூடாது. இப்படி அவர்கள் தன்னிச்சையாக வாழக்கூடியவர்களாக இருக்கிறதுனால இவர்கள் சுதந்திரமான ஒரு மனப்போக்கு உடையவர்கள். எனவே இவர்கள் என்ன செய்வார்கள், இவர்களுக்கு சட்டையை கொடுங்கள், அவர்கள் பறந்து போகட்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால இந்த பட்டணங்கள் பாழாய் போகும், யாரும் குடியிருக்க மாட்டார்கள். எகிப்தின் ராஜாவாகிய பார்வன் சொன்னா, நதி என்னுடையது, இதை நான் எனக்காக உண்டு பண்ணினேன் என்று சொன்னான். அதனாலே அந்த எகிப்து தேசத்தை பாழாய் போக பண்ணினார். அது குடியேற்று போயிற்று. அப்படி இவருடைய பெருமை மீட்டுமை நிமித்தம் இவருடைய வாசஸ்தலங்கள் குடியில்லாமல் போகும்.
இவர்களுடைய வீடுகள் யார் அவர்களும் இருக்க மாட்டார்கள், ஏனென்றால் அவர்களே துரத்தி விடுவார்கள். அதனாலே அந்த எத்தனை வீடுகள் அவர்களுக்கு இருந்தாலும் அதெல்லாம் யாரும் சஞ்சரிக்க முடியாதபடிக்கு எல்லாரும் துரத்துண்டு போகக்கூடிய ஒரு நிலையில இவர்கள் காணப்படுவார்கள். இப்படி இந்த மோவாபை பற்றி இருக்கிறதுனால மோவாபை நம்ம விட்டு துரத்தி போட வேண்டும், அப்புறப்படுத்த வேண்டும், மோவாபை விட்டு விலகி இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த செய்தியினுடைய நோக்கமாக இருக்கிறது. இனி இந்த மோவாபின் ஆவி நம்முடைய வாழ்க்கை ஜீவியத்தில் எப்படியெல்லாம் நம்மை பாழாக்க முயற்சிக்கும் என்பதை நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த மோவாபின் ஆவியை பற்றி தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இதற்கு விலகி இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்ட இந்த சத்தியத்தில் அதை பற்றி தான் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இதில் இஸ்ரவேல் ஜனங்கள் அதற்குரிய ஒரு 15 முதல் 20 லட்சம் ஜனங்கள் இருந்த போதிலும் இவர்களிலே எகிப்திலிருந்து புறப்பட்டவர்களிலே 2 பேர் தான் கானானுக்குள்ளே பிரவேசித்தார்கள், மற்றவர்கள் வழியிலே அழிந்து போனார்கள் என்று நாம் தியானித்தோம். இந்த 40 வருட காலங்களிலே இவர்களுக்கு பிறந்த பிள்ளைகள் தான் இந்த 2 பேரோடு கூட சேர்ந்து கானானுக்கு போனார்கள். மற்ற இந்த 20 லட்சம் ஜனங்களிலே ஒரு சிலர் தேவனாலேயே தண்டிக்கப்பட்டு அழிந்து போனார்கள் என்று நாம் பார்த்தோம். எல்லாருமே தேவனாலே அழிந்து போகவில்லை, இறந்து போகவில்லை. வனாந்திரத்திலே அவர்கள் கன்றுக்குட்டியை வணங்கும் பொழுது 3000 பேரை லேவி புத்திரர் வெட்டி போட்டார்கள். அன்று அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு நிறைய பேர் தேவனாலே அழிக்கப்பட்டார்கள். இயற்கையான முறையிலே மரணம் அடைந்தவர்கள் உண்டு. மோசே, ஆரோன், மிரியாம் என்பவர்கள் எல்லாம் இயற்கையான முறையிலே தான் மரணம் அடைந்தார்கள். எல்லாரையும் தேவன் கொண்டு போடவில்லை. ஆனால் தேவனாலேயே கொன்று போடப்படும்படியாக பிசாசு கிரியை செய்தான் என்பதைத்தான் நாம் இப்பொழுது தியானித்தோம். அது மட்டும் இல்லை, இந்த ஜனங்களிலே இயற்கையான முறையிலே அல்லது சாதாரண முறையிலே அழிந்து போனதை பற்றி சொல்லும் பொழுது இந்த செலோப்பியாத்தின் குமாரத்திகள், எங்கள் தகப்பன் வனாந்திரத்தில் மரணமடைந்தார், அவர் கர்த்தருக்கு விரோதமாக கூடின கோராகின் கூட்டத்தாரில் சேர்ந்தவர் அல்ல, நம்முடைய பாவத்தில் மரித்தார் என்று சொல்லப்பட்ட அந்த செய்தியை நான் பார்க்கிறேன். இப்படி பாவத்திலே இயற்கையான முறையில் மரித்தவர்கள் ஒரு பகுதியில் இருந்தார்கள். ஆனால் பிசாசு நிறைய பாவங்களை செய்யும்படியாக தேவனுக்கு விரோதமாக கலகம் செய்து முறுமுறுத்து அப்படி தேவனாலேயே ஜனங்கள் அழியும்படியாக பல காரியங்களை செய்தது என்பதை இதில் நாம் வலியுறுத்துகிறோம். இந்த வகையிலே இந்த மோவாபின் ஆவியும் இஸ்ரேல் ஜனங்களை தேவனாலேயே தண்டிக்கப்படும்படியாக தூக்கி போடும்படியாக செய்தது. சரி, இப்பொழுது இந்த ஆவி மனிதர்களாகிய நமக்குள்ளே வந்து பிரவேசிக்கும் பொழுது எப்படியெல்லாம் நம்மை தண்டிக்கும், எப்படியெல்லாம் நாம் அந்த ஆவிகளுக்கு இருக்கக்கூடியதான அந்த சுபாவங்களாலே பாதிக்கப்பட்டு அதன் மூலமாக தேவனுடைய நியாய தீர்ப்பை அடைவோம் என்பதை இப்போது நாம் தியானிக்கப் போகிறோம். என்றால் இந்த ஆவினுடைய நோக்கமே எப்படியாவது நமக்கு பக்கத்தில் வந்து நம்மை அவர்களுடைய பாவங்களுக்கு உட்படுத்தி நாம் அழிந்து போகும்படியாக செய்யும். ஏனென்றால் இப்போது நாம் எங்கே சென்று கொண்டிருக்கிறோம்? இஸ்ரவேல் புத்திரராகிய ஆவிக்குரிய இஸ்ரவேல் புத்திரராகிய நாம் பரமகாணனாகிய எருசலேமுக்கு நேராக நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் போய்கொண்டிருக்கிறது. இந்த பலவிதமான பாடுகள் உபத்திரவங்கள் வழியாக இந்த வனாந்திர வாழ்க்கையில போய்கொண்டிருக்கும் பொழுது இப்போது நாம் சீத்தியமிலே இருக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். சீத்தியமிலே நாம் போய்கொண்டிருக்கும் போது நாம் மோவாபியருக்கும் நமக்கு சம்பந்தம் இல்லை. ஆனால் பாலாக் என்பவன் சொன்னதினாலே பிலேயாம் அழிக்கும்படியாக வந்த அந்த ஆவி இன்றைக்கு கிரியை செய்கிறது. இந்த பிசாசின் ஆவி
இந்த மோவாபின் ஆவியுடைய ஜனங்களை நம் மத்தியிலே அனுப்புவான். அது சபையிலே இருந்தாலும் சரி, வீட்டிலே இருந்தாலும் சரி, நம்முடைய குடும்பத்திலே இருந்தாலும் சரி, உறவினர்களாக இருந்தாலும் சரி, இவர்கள் மூலமாக மெதுவாக வந்து இந்த ஆவி நமக்குள்ளே கிரியை செய்து, எப்படி மோவாபின் குமாரத்திகளோடு இஸ்ரவேலர் வேசித்தனம் பண்ணினார்களோ அப்படி நாமும் கூட என்ன செய்வோம், அவர்களுடைய தேவர்களுக்கு இட்ட பலிகளை விருந்துண்ணும்படி அழைத்து அவர்களை பணிந்து கொண்டு, அந்த தேவர்களை பணிந்து கொண்டு விக்கிரக ஆராதனை செய்து வேசித்தனம் பண்ணி பாவத்தில் விழுந்து விடுவோம். இதனால நம்முடைய ஆவிக்குரிய ஜீவன் போய்விடும். அது மட்டுமல்ல, இவர்களுடைய உபதேசம் என்ன தெரியுமா? பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேயாமுடைய போதகத்தை கை கொள்கிறவர்கள் என்று வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில். இப்படி இவர்கள் என்ன செய்வார்கள், இதெல்லாம் ஒன்று பெரிய தப்பு இல்லை, அவர்களோடு கூட சேர்ந்து நாம் விக்கிரகத்தை வழிபட்டால் தானே, அதனால அவருடைய ஆராதனைகள், அவருடைய கூட்டங்கள், அவருடைய விருந்துண்ணுதல், அவர்களுடைய விழாக்கள், இதில் போய் கலந்து கொள்ளலாம், தவறில்லை என்று உபதேசம் பண்ணுவார்கள். அங்கே போய் சரீர பிரகாரமான வேசித்தனம் என்பது ஒரு பகுதியில் இருந்தாலும் ஆவிக்குரிய வேசித்தனமும் உண்டு. இவர்களிடத்துல என்ன இருக்கும் என்றால், உலகத்தின் ஆவிக்கிரியை செய்யும். உலக பொருட்கள், உலக மனிதர்களோட சிநேகம், உலகத்தை பெரிதாக எண்ணிக்கொண்டு உலகத்தின் சிநேகம் இவர்களுக்கு உள்ளே இருக்கும். இப்படி இந்த உலகத்தை நேசித்து உலக ஆடம்பரியங்கள், உலகத்தினுடைய வழிபாடுகள், உலக மக்களுடைய நாகரிகங்கள், பழக்க வழக்கங்களை எல்லாம் நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது அது ஒரு வேசித்தனம் தான். பேதுரு அப்போஸ்தலன் சொல்கிறார், விபசாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? உலகமும் உலகத்தின் மனிதர்களையும் உலகத்தின் பொருட்களையும் நாம் சிநேகிக்கும் பொழுது அது ஒரு வேசித்தனம் தான். அப்படி நம்முடைய ஆவிக்குரிய ஜீவித்தை இவர்கள் கெடுக்க முடியாகத்தான் நம்மிடத்துல வருவார்கள், நம்மிடத்துல உறவு கொண்டாடுவார்கள். நமக்கு விரோதமாக கிரியை செய்தவர்கள், நம்மை பகைத்தவர்கள், நம்மை ஓட ஓட துரத்தினவர்கள் இப்பொழுது வந்து நம்மிடத்துல ஒப்புரவாகி நாம் சந்தோஷமாக இருக்கலாம், சமாதானத்தோடு இருக்கலாம், ஒன்றாக இருக்கலாம், நாம் இப்படி செய்யலாம், அப்படி செய்யலாம், இங்கே போகலாம், அங்கே போகலாம், இப்படியெல்லாம் சந்தோஷமாக நம்முடைய காலத்தை கழிக்கலாம் என்றெல்லாம் சொல்லுவார்கள். நீங்கள் அவர்களுக்கு விலகி ஓட வேண்டும். தீமோத்தேயுக்கு பவுல் சொல்லும்போது, மகனே, பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு விலகி ஓடு என்று சொன்னார். அப்படி இந்த மோவாபின் ஆவிகளுக்கு விலகி ஓடி போக வேண்டும். ஓடி போகாமல் இருந்தால் நாம் விழுந்து போவோம். ஏனென்றால் இது வல்லமையாய் கிரியை செய்யக்கூடிய நயவஞ்சகமான ஆவி. எனவே நாம் இந்த விஷயத்தில் மிகுந்த ஜாக்கிரதையோடு நடந்து கொள்ள வேண்டும். அடுத்து, மோவாப் பயந்து கலக்கமடைந்தான் என்று என்னாகும் 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டது போல, இந்த ஜனங்களுக்கு பயத்தின் ஆவி இருக்கும், கலக்கத்தின் ஆவி இருக்கும். அதனால இவர்களோடு நாம் சேரும்போது நமக்கும் இனம் புரியாத ஒரு பயம், ஒரு கலக்கம் இருந்து கொண்டே இருக்கும். ஏனென்றால் இது நெகட்டிவ் ஸ்பிரிட் என்று சொல்வார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூட வந்து ஒரு உயிர்த்தெழுந்து ஒரு மரித்தவர்களை உயிர்த்தெழும்படியாக செய்யும் போதும் கூட சரி, அல்லது வியாதியஸ்தர்களை குணமாக்கும் போதும் சரி, அங்கே இருக்கிறவர்களை முதலிலே வெளியே தள்ளிவிடுவார். ஏனென்றால் அவர்கள் அவிசுவாசமான வார்த்தைகளை சொல்லியிருப்பார்கள். அந்த அவிசுவாசமான வார்த்தைகளுடைய அந்த அவிசுவாசம் அங்கே இருக்கும். அதனால அந்த அவிசுவாசமான வார்த்தை சொன்னவர்களை புறம்பாக்கி போட்டு இவர் விசுவாசத்தோடு அவர்களை உயிரோடு எழுப்புவார். அப்படி இவர்களிடத்திலே நாம் பழகும்போது இவர்களிடத்திலே கிரியை செய்ததான அந்த பயமும் கலக்கமும் நம்மிடத்திலே வந்துவிடும். அதனால இந்த ஏசபேலின் அந்த ஆவி இவர்களிடத்தில் இருக்கிறதுனால அவைகள் நம்மை வஞ்சிக்கும். எனவே இவளுக்கு விட்டு விலகி ஓட வேண்டும். ஏனென்றால் இவளுக்கு இருக்கிறதான இந்த ஆவிக்கு இருக்கிறதான நியாயத்திற்கு பிள்ளைகளையும் கொள்ளுவேன், கட்டில் கிடையாக போடுவேன் என்று சொன்னதுனால இந்த சாபம் இவர்களோடு பழகும் பொழுது அது நம்முடைய குழந்தைகளை மாத்திரமல்ல, நமக்கும் ஒரு பெரிய நியாய தீர்ப்பு வந்துவிடும். நம்முடைய சரீரத்தை ஆண்டவர் அடிப்பார். ஏனென்றால் சரீரத்தில் உபச்சாரம் வேசித்தனம் செய்யும் பொழுது
அதற்கு தண்டனை என்னவென்றால் நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறதுனால அந்த ஆலயத்தை கெடுத்ததுனால தேவன் நம்மை கெடுப்பார். வசனம் அப்படித்தான் சொல்லுகிறது. அப்படி நம்முடைய சரீரத்துக்குள்ள ஒரு பெரிய கேடு உண்டாகும். அதனால அந்த நியாய தீர்ப்பு நமக்குள்ளே வராதபடிக்கு இவர்களை விட்டு விலகி ஓட வேண்டும். இவர்கள் கலகம் பண்ணி பிரிந்து போகிறவர்களாக இருக்கிறதுனால நமக்குள்ள இந்த கலகத்தின் ஆவி வந்துவிடும். நாமும் அங்கங்கே பிரிந்து போகக்கூடிய நிலைமை வரும். அடுத்து இவர்கள் கூட்டை விட்டு துரத்தப்பட்டு அலைகிற குருவிகளைப் போல இருப்பார்கள் என்று ஏசாயா 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? அப்படி இவர்கள் அவர்களிடத்தில் இல்லாமல் அங்கங்கே அலைந்து கொண்டிருக்கிறது போல இவர்கள் நம்மை கூட்டிக் கொண்டு அலைவார்கள். நாம் இங்கே போகலாம், அங்கே போகலாம், இப்படி செய்யலாம், அப்படி செய்யலாம் என்று குடும்பத்தை பிரித்து விடுவார்கள். ஏனென்றால் பிரிக்கிற ஆவிகளிடத்தில் உண்டு. கணவனும் மனைவியும் ஒன்றாக இருக்கிறதை பிரித்து விடுவார்கள். இவருடைய வேலையே அதுதான். எங்கெல்லாம் கணவனும் மனைவியும் ஒன்றாக இருக்கிறார்களோ அவர்களை பிரித்து விடுவார்கள். என்றால் இவர்களும் தங்களுடைய துணைகளை விட்டுத்தான் அலைந்து கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட ஆவி உண்டு. அடுத்து மோவாபுக்கு பெருமை, மேட்டிமை, அகங்காரம், இந்த வீம்பு எல்லாம் இருக்கிறதுனால இந்த சுபாவங்கள் நமக்குள்ளே வந்துவிடும். இவர்கள் சுகமாய் வாழ்ந்து தங்களை மாற்றிக்கொள்ளவே முடியாத ஒரு நிலையில இருப்பார்கள் என்று நாம் பார்த்தோம். அப்படிப்பட்ட நிலைமை நமக்கும் வந்துவிடும். நாமும் ஒரு சுகபோகமான வாழ்க்கைக்குள்ளே வந்து விடுவோம். நாம் யாரும் நம்மை மாற்றி விடாதபடி, யார் நமக்கு ஆலோசனை சொன்னாலும் கேட்க முடியாதபடி இருமாப்பு, அகந்தை, பெருமை, மேட்டிமை இதெல்லாம் நமக்குள்ளே வந்துவிடும். எனவே நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அடுத்து மோவாப் இந்த விக்கிரகமாகிய கோமைசாலை வெட்கப்பட்டது போல நமக்குள்ளே சில விக்கிரகங்கள் உருவாகி விடுவார்கள். சில மனிதர்கள் அல்லது சில பொருட்கள் விக்கிரகங்களாகி அதனாலே நாம் வெட்கப்பட்டு போவோம். குறிப்பாக பார்த்தால் இவர்கள் ஒருவேளை மதுபானம் குடிக்கிறவர்களாக இருந்தால் அல்லது வேசித்தனத்திலே ஊறியவர்களாக இருந்தால் நாமும் அந்த வேசித்தனத்திலும் விக்கிரக ஆராதனையிலும் மதுபான பிரியத்திலும் இருந்து அதன் மூலமாக நாம் வெட்கப்பட்டு போவோம். அல்லது இவர்களிடத்தில் இருக்கிற கோபம், எரிச்சல் இதெல்லாம் நமக்குள்ளே வந்துவிடும். அதனாலே நாம் மற்றவர்களாலே பகைக்கப்படுவோம். நம்மை ஒதுக்கி விடுவார்கள். எப்படி இவர்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறார்களோ, எப்படி இவர்களை பார்த்தாலே அலறி ஓடி விடுவார்கள். இவர்களை யாரும் கிட்ட சேர்க்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட நிலைமை நமக்கும் வந்துவிடும். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஆவி உடையவர்களை பார்த்தால் நாம் அவர்களை விட்டு ஓடி போக வேண்டும். என்றால் கர்த்தருக்கு விரோதமாக மோவாப் பெருமை பாராட்டினபடினாலே அது அழிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எரேமியா 48:42. அப்படியே அந்த ஜனங்கள் எப்படி அழிக்கப்பட்டு போவார்களோ அந்த நிந்தை, அவமானம், அந்த தேவனுடைய நியாய தீர்ப்பு நம்மேலே வராதபடிக்கு நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அடுத்து திகிலும் படுகுழியும் கண்ணியும் உண்மையில் வரும் என்று கர்த்தர் இந்த மோவாபின் தேசத்தாருக்கு சொல்லியிருக்கிறது போல இந்த மோவாபின் ஆவி உடையவர்களுக்கு திகில், படுகுழி, கண்ணி வரும். அவர்களோடு இருந்து அவர்களுக்கு வருகிற நியாய தீர்ப்பை நாமும் அடைந்து விடக்கூடாது, அதிலே பங்கு பெற்றுவிடக்கூடாது. அதனாலே தப்பி ஓடி போக வேண்டும். அப்படி இவர்கள் கலகம் செய்கிறவர்களாக இருக்கிறதுனால அந்த உச்சந்தலையை தேவன் பட்சித்து போடுவார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி அந்த விதமான ஒரு நியாய தீர்ப்பு நமக்கு உண்டாகக்கூடாது. அடுத்து சோதோமை போல, கொமோராவை போல ஒன்றுமில்லாமல் ஆகிவிடக்கூடிய நிலைமை அவர்களுடைய வாழ்க்கையில வரும். அந்த சாபம் நமக்கு வேண்டவே வேண்டாம். அடுத்து தேவனுடைய பிள்ளைகளை, ஜனத்தை நிந்தித்து பெருமை பாராட்டி தூஷணமாக பேசினதை தேவன் கேட்டார். அதனுடைய பலாபலனை இவர்களுக்கு தருவார். அதனால தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆதரவாக கிரி செய்கிற தேவன் இந்த ஆவி உடையவர்களை தண்டிக்கும் பொழுது அதற்கு பக்கத்திலே இருக்கும் பொழுது நமக்கும் அந்த தண்டனை கிடைத்துவிடும். எனவே மோவாபுக்கு சட்டை கொடுங்கள், அது பறந்து போகட்டும், அந்த பட்டணங்கள் குடியில்லாமல் பாழாய் போகும் என்று சொல்லப்பட்டது போல இவர்கள் நிலையற்று அலைகிறவர்களாக இருப்பார்கள். இவர்களுடைய ஸ்தலங்கள் குடியேற்று போயிருக்கும். அதே போல இவர்களும் நிலையற்று குருவிகளைப் போல இங்கும் அங்கும் பறந்து கொண்டிருப்பார்கள். அப்படி நாமும் அலைந்து திரிந்து ஒன்றுக்கும் உதவாமல் போகாதபடிக்கு இவருடைய நயவஞ்சமான பேச்சு, நயவஞ்சகமான செயல்கள், வேசித்தனம், விபச்சாரம், விக்கிரக ஆராதனை இதையெல்லாம் நாம் அறிந்து கொண்டதும் அவரை விட்டு தப்பி ஓடியே போக வேண்டும். கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலைமை தரும்படியாக ஜெபிக்கலாம். அன்பின் தெய்வமே, கர்த்தாவே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன்.
இந்த மோவாபின் ஆவிக்கு விலகி ஓடும்படியான கிருபை எங்களுக்கு தாரும். இந்த மோவாபின் ஆவி உடையவர்களை இனம் கண்டுகொள்ள எங்களுக்கு ஆவிகளை பகுத்தெரிகிற கிருபையை வரத்தை தாரும். இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். நம்முடைய மேன்மையான நாமத்தை மிகப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறேன், ஜீவனில் நல்ல பிதா, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.